ஹை டியர்ஸ் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.2லமா 5th சம் 1/5 எண்ட்டு மாடுலஸ் ஆஃப் 10 × x - 2 லெஸ் தென் 1 தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெறும் மாடுலஸ் மட்டும்தான் வரணும், மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு. ஸோ இந்த சைடு தூக்கிட்டு போயிட்டா. ஸோ மாடுலஸ் ஆஃப் 10 × x - 2 நான் என்னன்னா வகுத்தல் 5 இருக்கக்கூடாது, அதனால் 5 பெருக்கணும். 5 நான் லெஃப்ட் சைடில் பெருக்கணும்னா ரைட் சைடு என்ன பண்ணணும், பெருக்கணும், அதான் அர்த்தம். நான் வகுத்தல் 5 பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ மாடுலஸ் வந்துருச்சு, மாடுலஸை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பக்கம் +5 போடுறோம், இந்த பக்கம் என்ன போடுறோம், -5. எனக்கு x மட்டும்தான் தேவை. -2 இந்த பக்கம் வந்துச்சு, +2 இந்த பக்கமும் அதே சேம் செய்யணும். ஸோ இங்கே +2, ஓகேவா? 10x லெஸ் தென் +7 வரும். இங்கே என்ன வரும் சாமி, -7. இப்போ எனக்கு x மட்டும்தான் தேவை, பெருக்கல் 10, அதனால் 10ஆல் இதை வகுக்கிறேன், இதையும் வகுக்கிறோம், இதையும் வகுக்கிறோம். ஸோ x இங்கே லெஸ் தென் வந்து -7/10. சாரி, இது கிரேட்டர் தான் படிக்கணும். x முன்னாடி படித்தா இது கிரேட்டர் தான், ஏன்னா யாரை விட பெரியது, இதை விட பெரியது. -7/10 -7/10 லெஸ் தென் x லெஸ் தென் +7/10. ஓகே, ஸோ தீர்வு இதோட முடியுது. இடைவெளி உங்களுக்கு படம் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இடைவெளி -∞ மிகவும் கோணையாக வரைந்திருக்கிறேன். -7/10 இங்கே இருக்கும் செல்லம், +7/10 இங்கே இருக்கும். ஈக்குவல் டு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் புள்ளி சும்மா வைக்கிறோம். -7/10 விட பெரியது. அப்போ பெரியதுன்னா என்னது, இந்த சைடு போகும். +7/10 விட சிறியது, அப்போ சிறியதுன்னா லெஃப்ட் சைடு வரும். ஸோ இந்த இடைவெளி தான். ஓகே, ஆனால் எதை சேர்க்கக்கூடாது, -7/10 +7/10 சேர்க்கக்கூடாது. ஸோ இடைவெளி அல்லது தீர்வுன்னு போட்டு -7/10, +7/10 ஓப்பன் ப்ராக்கெட்டில் விடணும். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் ரெண்டுத்தையும் சேர்க்கணும்னு அர்த்தம். ஓகே சாமி. அடுத்தது ஐந்தாவது கணக்கு, 6வது கணக்கு. மாடுலஸ் ஆஃப் 5x - 12 லெஸ் தென் -2. இப்போ தான் பார்க்கணும் நம்ம. இப்போது இது மாதிரி சொல்லியிருக்கு இல்லையா, கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ வந்து மாடுலஸுக்கு மட்டும் இருந்து அந்த மாடுலஸுக்கு அப்புறமா கிரேட்டர் தென் லெஸ் தென் வந்துட்டு மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அது ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தீர்வு இல்லை, அதாவது நோ சொல்யூஷன் அப்படி இருக்கணும். இப்போ ரியல் நம்பர்ஸ் தான் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரியல் நம்பர்ஸ் தான் மெய் எண்கள், அதாவது விகிதமுறை எண்களும் வரணும், விகிதமுறை எண்கள் அது மாதிரி வருது. இன்னொன்று, நம்ம ரியல் நம்பர்ஸ் எப்போ இருக்குன்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு சமயம் முதல் கணக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே லெஸ் தென் இருக்குது. 1வது கணக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். முதல் கணக்கில் நம்ம படித்தோம் இல்லையா, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல 2வது கணக்கு பாருங்கள். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 வந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸ், லெஸ் தென் வந்துச்சுன்னா என்ன வரணும், சொல்யூஷன் வந்துடணும் சாமி. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு வர அங்கே இல்லை, ட்ரை பண்ணலாம். எதுக்கு, நோ சொல்யூஷனாக ரியல் நம்பர்ஸ் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் நோ சொல்யூஷனுக்கு போகிறேன். ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். நம்பர் வந்து நான் ப்ளஸில் போட்டுக்கிட்டா 2ன்னு போட்டு பார்க்கட்டா. 2ன்னு போட்டு பார்த்தா எக்ஸு பதிலாக 2ன்னு போட்டால் I2 10 -12 லெஸ் தென் -2. ஓகே, I2 10 -12 லெஸ் தென் -2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -2 லெஸ் தென் -2. ஈக்குவல்ட்டே கிடையாது பாரு. -2 எப்படி -2 விட சின்னதாக இருக்கும், ஸோ வராது. சப்போஸ் நான் 3 போட்டு பார்க்குறேன். 3 5 15 -2 லெஸ் தென் -2ன்னு பார்க்குறேன். இங்கே 3 லெஸ் தென் -2. 3ன்றது எந்த பக்கம் வாய் திறந்துருக்கு, -2 பக்கம் தான் வாய் திறந்துருக்கு. இந்த பக்கம் வாய் சின்னதாக இருக்குது. 3 தான் பெருசு, +3 தான் சின்னது. ஸோ தப்பு. அதனால் இதற்கு தீர்வு இல்லை, தீர்வு காண இயலாது. ஓகே சாமி, தேங்க்யூ.